வெல்கம் பேக் டு ஷாடோ சினிமாஸ். லேடி கெட்டப் பேஸ் பண்ண ஒரு சில படங்களை போன பகுதியில் பார்த்துருந்தோம். ஸோ அதே போல் இருக்கிற சில சூப்பரான மூவிஸை பற்றி இன்றைக்கி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜேர்னரோட ஸ்ட்ரக்சர் எப்படி, ஸ்க்ரீன் ப்ளே மெத்தட் என்ன அப்படிங்கிற அந்த ஓவரால் அவுட்லைன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒவ்வொரு படத்துலையுமே நிறைய சீன்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் அந்தந்த கதையை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போர் அடிக்காமல் கொண்டு போவாங்க. உண்மையிலேயே ஒரு தரமான ஜேர்னர்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி பேச போகிற எந்த படத்துக்குமே பிளாட் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ கடகடன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் 1990 இங்கிலீஷில் வந்த நன்ஸ் ஆன் தி ரன். டைட்டில்லையே இருக்குது என்ன கெட்டப்னு சொல்லி. பெருசாக ஸ்பாயில் பண்ண விரும்பல. இவங்களுக்கு மேக்கப்போ, அண்டர் கார்மெண்ட்ஸு இல்லை விக்குன்னு எந்த மாதிரி ஒரு விஷயமும் இந்த படத்தில் தேவைப்படல. அந்த ஒரு நன்னு யூனிஃபார்ம் போட்டதும் போதும், சொல்லி முடிஞ்சு. ஸோ அதையே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சு. பிளாட் செட்டிங் லண்டனில் நடக்கும். ஸோ ஹெவியாக இருக்கும் அந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட். அதை தாண்டி படத்தோடைய முக்கால்வாசி கான்செப்ட் கேத்தலிக் சர்ச்சில் தான் நடக்கும். ஸோ அங்கே உட்காந்துக்கிட்டே கிறிஸ்டியானிட்டியே கொஞ்சம் செம்மடி பாரபட்சம் பார்க்காம அடிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி படத்தில் ஓவராலாக பார்க்கும்போது சின்ன கல் பெத்த லாபம்ன்ற மாதிரி பெருசாக இவங்க அந்த லேடி கெட்டப்புக்கு இன்புட் கொடுக்கல அப்படின்னாலும் அவுட்கம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. குறிப்பாக ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடக்கும். செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 1992 இங்கிலீஷில் வந்த லிட்டில் சிஸ்டர். இந்த படமும் சரி, இதுக்கப்புறம் பார்க்க போகிற படமும் சரி, ரெண்டுமே ஒரே கான்செப்டை மையப்படுத்தி தான் இருக்கும். சரோரிட்டி ஹவுஸ். அந்த சரோரிட்டினா என்ன அப்படின்னு தெரியலனா கான்செப்ட் புரியுறது கொஞ்சம் கஷ்டம். ஒன்றும் கிடையாது. அமெரிக்கன் காலேஜ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு பேர் தான் இந்த சரோரிட்டி. இதுக்குள்ளே பாய்ஸ் போகக்கூடாது. ஸோ அப்படி தலைவர் போகணுன்னு நினைப்பார். அதுக்காக பண்ணுற ஒரு தரமான சம்பவம் தான். படத்தில் ஹீரோயினுக்கு வேலையே இல்லாத மாதிரி தெரியும். பட் ஆனால் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. காமெடியெல்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. குறிப்பாக கிளைமேக்ஸ், அதே கிளைமேக்ஸ் இன்னும் 2-3 படங்களில் ரிப்பீட் ஆகிறத பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கிலீஷில் மூணாவதாக பார்க்க போகிற படம் 2002 இங்கிலீஷில் வந்து சரோரிட்டி பாய்ஸ். அகெயின் சொன்ன மாதிரி டைட்டில்லையே இருக்குது. இந்த சரோரிட்டியோட ஒர்க்கிங் சிஸ்டம் ஐடியாலஜி இல்லை அப்படின்னா படம் கொஞ்சம் புரியாது. ஒன்றுத்துக்கு 3 பேர் வேஷம் போடுவாங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சு. கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருந்துச்சு. படத்தில் ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனுமே வச்சுருந்தாங்க. மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற படம் 1992 இங்கிலீஷில் வந்து லேடி பக்ஸ். படத்தோடைய கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லைக் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு படமாக இருக்கும். ஏன்னா படத்தில் ஹீரோ வேஷம் போட மாட்டார். அவரோட பையனை போட வைப்பார். டைட்டிலில் இருக்க லேடி பக்ஸுன்ற கேர்ள்ஸ் ஃபுட்பால் டீமில் தான் பையனை விளையாட வைப்பார். ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 13 வயசு பையன் வேஷம் போடுறான் அப்படின்னும் போது ஹெவி மேக்கப்பு, அண்டர் கார்மெண்ட்ஸ்னு எதுவுமே தேவைப்படலை. வெறும் ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு விக்கு, அவ்வளோதான். விக்கை எடுத்துட்டா பையன், வச்சா பொண்ணு. சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஒரு கம்மி இன்புட்டில் பயங்கரமான அவுட்கம். அண்ட் இன்னொரு விஷயம் ஹைலைட்டாக சொல்லணும்னா, எல்லா படங்கள்லையுமே காமெடிஸ் கொஞ்சம் அப்படி இப்படி அடல் ஜோக்ஸாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் அவ்வளோ பியூராக ஈகோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கிலீஷில் அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் 1993 இங்கிலீஷில் வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி கேர்ள்ஸ். படத்துடைய கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்காமல் இருக்கும். பட் சூப்பராக இருந்துச்சு. இவருக்கு லேடி கெட்டப் ரொம்ப நல்லா பொருந்தி இருந்துச்சு. எதுக்காக பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாருன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுந்தர்சி படம் பார்க்குற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் ப்ரீ கிளைமேக்ஸில் குறிப்பாக அவ்வளோ செம்ம காமெடியாக போகும். பாவம் இப்போ அந்த படத்தில் நடித்த ஹீரோ உயிரோடு இல்லையா. ஒரு ஹை ஸ்கூல் பையன் வேஷம் போடுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. செம்ம அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷில் ஆறாவதாக பார்க்க போகிற படம் 1998 இங்கிலீஷில் வந்து மிஸ்டர் ஹெட் மிஸ்ட்ரஸ். டைட்டில்லையே பிளாட் இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் ஒன்லி ஹை ஸ்கூலுக்கு பிரின்சிபல் வேலைக்கு போகிற ஹீரோ. ஏன் போகிறாரு, எதுக்கு போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோடைய முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் 1990 தமிழில் வந்து ஒரு சத்யராஜ் படத்தை ஞாபகப்படுத்தும். அது என்ன படம்ன்றதை செக் பண்ணி பார்த்து ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் நடக்கிறதுனால நிறைய செக்ஷுவல் ஜோக்ஸ்லாம் கவர் பண்ணல. ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோ இதே லிஸ்ட்டில் வேற ஒரு படத்துலையும் நடிச்சிருப்பார். அதை விட இந்த ரோல் தான் அவருக்கு ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். குறிப்பாக கிளைமேக்ஸ்லாம் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு லிஸ்ட்டில் பார்த்த படங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்படி தான் நடக்கும், இப்படி தான் கதை போகும் அப்படிங்கிற ஸ்க்ரீன் ப்ளே மெத்தட்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் கூட, ஏன் ஒரு சில சீன்ஸ் எல்லா படத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக ரிப்பீட் ஆகும். ஆனாலுமே கூட நம்மளை கடைசி வரைக்கும் உட்கார வச்சு பார்க்க வைக்கிற ஒரு தரமான ஜேர்னர். இதே ஜேர்னரில் வந்திருக்க வேறு ஒரு சில படங்கள் பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். கண்டிப்பாக சீக்கிரமே வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.